ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில் டியூப். இன்னைக்கு டேஸ்டியான மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புல நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்டா இருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டுங்க. இப்ப 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும் இருங்க. இப்ப 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல வெந்தயம் சேர்க்கும் போது கிராமத்து ஸ்டைல்ல செய்யற மாதிரி இருக்குங்க. கிராமத்து ஸ்டைல்ல செய்யறவங்க எல்லாமே வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க மீன் குழம்புல. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்ப 10 பல்லு பூண்டு, 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாங்க. இதுல ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையானது நீங்க சாய்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்டியா வரும். அதே போல சின்ன வெங்காயம் சேர்த்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க உங்க ஆப்ஷன் தான். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்த உடனே 4 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. எப்பவுமே மீன் குழம்புல புளிப்பு அதிகமா இருக்கணும், அதுக்கு நிறைய சேர்த்துடாதீங்க, மீடியமா சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கி வரட்டுங்க. இப்ப 2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதுல 4 டேபிள் ஸ்பூன் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துப்போம். அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா தாளிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த புளி கரைசலை இதுல ஊத்திக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி நமக்கு வேணும்ன்றது சேர்த்துக்கலாங்க. குழம்பு கிரேவியா வேணும்ன்றவங்க உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு. இப்ப சங்கரா மீன் 1.5 கிலோ நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அந்த 1.5 கிலோ சங்கரா மீனை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்ப குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சு வரமோ சேர்த்தோமோ இப்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. மீன் நல்லாவே வெந்திருக்குங்க. நீங்க ரொம்ப போட்டு கலரக்கூடாது. ருசியான டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடிங்க. வீட்டில் நீங்க இதே போல செஞ்சு பாருங்க. கிராமத்து ஸ்டைல்ல இருக்குங்க மீன் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.